குறள் 9. கோலில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். கோல் இல் பொறியின் குணம் இல என்றால் தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கையில்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடையவல்ல. எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை என்றால் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள். உரை குறிப்பு: எண் குணங்களாவன தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை என இவைகள் 8 வகையான குணங்கள் சைவ ஆகமத்துள் கூறப்பட்டது என்கிறார். இந்த குறள் 7, 8, 9 மூலமாக இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யாவழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. எண்குணத்தான் என்றால் இறைவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாதவன் என்பதாலும் இறைவனை எண்குணத்தான் என்று கூறுவர். புலன்களை கொள்கையில்லாத பொறிகள் போல என்றால் பெற்றுக்கொள்ளும் ஆற்றலில்லாத பொறிகள் என்கிறார். ஐம்புலன்கள் நமக்கு தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி உணர்கின்ற சக்தி இல்லாமல் உடம்பிற்கு பயன் இல்லை. பேசுகின்ற சக்தி இல்லாமல் வாயினால் பயன் இல்லை. பார்க்கின்ற சக்தி இல்லாமல் கண்களால் பயன் இல்லை. நுகர்கின்ற சக்தி இல்லாமல் மூக்கினால் பயன் இல்லை. கேட்கின்ற சக்தி இல்லாமல் காதுகளால் பயன் இல்லை. எனவே தலை இருந்தும் இறைவனை வணங்காவிட்டால் அதற்கும் பயனில்லை என்று கூறுகிறார். இதன் மூலம் உடம்பினால் வழிபடாத குற்றம் பற்றி கூறுகிறார். தலையினால் இறைவனை வணங்கும் பொழுது நாம் ஐம்புலன்களாலும் இறைவனை வணங்கிய பலன் கிடைக்கும். இறைவனை போற்றாத நாக்கினாலும் பயன் இல்லை. இதன் மூலம் வாக்கினால் வழிபடாத குற்றம் பற்றி கூறுகிறார். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 9. கோலில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை. நமது கல்வி செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நமது வாழ்வை வளமாக்கும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.